அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். நாங்க இன்னைக்கு வீடியோல பார்க்க போறது CorelDraw பேசிக் டியூட்டோரியல் பார்ட் 10. பேசிக் பார்ட் 10 இது வந்து கடைசி பார்ட்டா இருக்கும். இதுல வந்து 1 இருந்து 10 வரை நாங்க பார்க்குறோம் பேசிக். இதுக்கப்புறம் நாங்க அடுத்த வீடியோல இருந்து ஒவ்வொரு டூல்ஸால என்னென்ன வேலை பார்க்க முடியும்ன்றத நாங்க இனி போற வார வீடியோஸ்ல இது நல்ல இன்ட்ரெஸ்டா இருக்கும். அந்த வீடியோவை கட்டாயம் இந்த பேசிக்க எல்லாரும் 10 வீடியோவையும் டூல்ஸ் எப்படி யூஸ் பண்றன்றத பார்த்து முழுமையா பார்த்து முடிஞ்சு அதுக்கப்புறம் மற்ற ஒவ்வொரு டூல்ஸால என்னென்ன பண்ண முடியும் என்றத ஒவ்வொரு வீடியோவாக நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கிறோம். இனி அடுத்தடுத்த வீடியோஸ்கள் உங்களுக்கு நல்ல இன்ட்ரெஸ்டா இருக்கும். நல்ல படிக்கக்கூடிய நிறைய சான்சஸ் இருக்கு. அது கட்டாயம் அந்த பார்ட்ஸை ஒவ்வொரு வீடியோஸ்களை நீங்க பார்த்து முழுமையாக பலனை அடையிறதுக்கு நாங்கள் உங்களுக்கு உதவியாக இருக்கிறோம். அதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோஸ்கள் நாங்கள் தொடர்ந்து போடுறதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்கள் சேனலை பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு அப்பப்போ உடனே என்னோட வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அடுத்ததாக நாங்கள் இன்னைக்கு பார்க்க போகிறது 3 வகையான டூல்ஸு: டிஸ்டோர், என்வலப், எக்ஸ்ட்ரூட். இந்த 3 வகையான டூல்ஸு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், பார்க்கலாம். அடுத்த டிஸ்டோர் டூல்ஸை வந்து நாங்கள் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னா, அது என்னென்ன விதத்தில் யூஸ் பண்ணுறதுன்னா, நாங்கள் முதல்ல ஒரு ஸ்ட்ரைட் லைனை போட்டுக்கொள்வோம். ஸ்ட்ரைட் லைனை போட்டுட்டு இந்த ஸ்ட்ரைட் லைனில் இதுலேருந்து நாங்கள் டிஸ்டோர் டூல்ஸ் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வச்சுட்டு மவுஸை ஹோல்ட் பண்ணிவிட்டு நாங்கள் ரைட் சைட்லுக்கு மூவ் பண்ணிவிட்டு விடுவோம். விட்டதுக்கப்புறம் இந்த பார்ட் இருக்குது தானே, இந்த லைன் பாருங்கள். இந்த லைனை நாங்கள் முன்னாடி இப்படி கொண்டு வரும்போது செட்டாக மாறும். பாருங்க, இங்கே அடுத்தடுத்து கொண்டவர்களுக்கு இந்த கேப் எல்லாம் குறைஞ்சிட்டு கூடும். பேக் சைடில் கொண்டு வந்து அது ஸ்ட்ரைட் ஆகுது. இதை இப்படி இழுக்கும் போது இந்த பக்கம் கொண்டு வரும்போது ஸ்ட்ரைட் ஆகும். பாருங்க, இது மாதிரி டூல்ஸ் உருவாக்குறது. இதுல இந்த டிஸ்டோர்ட் டூல்ஸ்ல வந்து நிறைய விஷயங்கள் செய்யலாம். மட்டுமல்ல, இதுல ஸ்மூத் ஆக்கலாம், இதுல கொடுத்து ஸ்மூத் ஆக்கலாம். இதுல மேல ஒரு ஷேப்ஸ் இருக்கு பாருங்க. இதெல்லாம் ஒவ்வொரு ஆப்ஷன்ஸ் தான். இதுல பாருங்க, ஒவ்வொரு மாயை கொடுத்தா ஒவ்வொரு ஷேப்ஸுக்கு மாறுது. இது இங்க உங்களுக்கு தேவையான மாயில ஸ்டார் மாதிரி வச்சுக்கலாம். இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இதெல்லாம் நாங்க அடுத்தடுத்த வீடியோல இந்த டூல்ஸ் மூலமாக மட்டும் இந்த ஒரு டூல்ஸால என்னென்ன பண்ணலாம் என்றத நாங்க பேசிக்கா முடிச்சிட்டு பார்ப்போம். இது ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக தான் நாங்க இப்ப இதை சொல்லித்தரோம். இந்த டூல்ஸால டிஸ்டோர் டூலால் பாருங்க, இது மாதிரி ஜிக்ஸட் மாதிரி இது மாதிரி பண்றது. இது இல்லாம ரவுண்ட் ஷேப்ஸ், சர்க்கிள்களை இது மாதிரி ஜிக்ஸட்டாக பண்ணலாம். அடுத்தது பாருங்க, ரவுண்ட் ஷேப் சர்க்கிள். இதுல வந்து ரவுண்ட் உருவாக்கலாம். இந்த ரவுண்ட்ல ஜிக்ஸட் போல் உருவாக்கலாம், பெருசு சிறுசாக்கலாம். இது எந்த ஷேப் நீங்க கொண்டு வரீங்களோ அது மாதிரி மாறுங்களா. இது மாதிரி பண்ணலாம் பாருங்க. இது வந்து நாங்க அடுத்த டூல்ஸ் வந்து என்வலப் டூல்ஸ்ல வந்து என்ன பண்ண முடியும்ன்றத வாங்க காட்டுறேன். என்வலப் டூல்ஸ்ல வந்து நாங்க ரெண்டாவது பார்க்க போறது என்வலப் டூல்ல நீங்க செலக்ட் பண்ணிட்டு இந்த ஷேப்ஸ் பாருங்க. இந்த ஷேப்ஸ்ல டிசைன்ல தான் இந்த லெட்டரை நாங்க உருவாக்கணும். அதுதான் அது மாதிரி நாங்க ஒரு டெக்ஸ் எடுத்து இந்த டெக்ஸை நாங்க ஒவ்வொரு ஷேப்ஸ்ல வளைக்கலாம். ரவுண்ட் ஆக்கலாம், இந்த மாதிரி ஹாஃப் ரவுண்ட்ல செய்யலாம். ஒவ்வொரு ஷேப்ஸ்ல வந்து எங்களுக்கு உருவாக்கலாம். இப்ப நாங்க எங்களுக்கு தேவையான ஷேப்ஸ் நாங்க உருவாக்கிட்டு இப்ப இந்த மாதிரி ஒரு ஷேப்ஸ் பாக்ஸ் பாருங்க, ஒரு கேவான மேலையும் கீழையும் கேவ்ல இருக்கு. இந்த ஷேப்ஸ்ல இது உள்ளுக்கு
செட் ஆகுற மாதிரி இந்த டெக்ஸ்ட்டை நாங்க உருவாக்கணும். இதுதான் இந்த ஷேப்ஸ்ல ஆப்ஷன். இந்த ஷேப்ஸை நாங்க செலக்ட் பண்ணிட்டு இப்ப பாருங்க லெட்டர் செலக்ட் ஆயிருக்கு. லெட்டரை செலக்ட் பண்ணிட்டு இங்க ஒரு பென்சில் சிம்பிள் வந்து இருக்கு பாருங்க. ஒரு ட்ராப்பர் சிம்பிள் வந்து இந்த ட்ராப்பரை செலக்ட் பண்ணிட்டு இப்ப இந்த லெட்டர் எந்த ஷேப் மாதிரி இருக்கணுமோ அந்த ஷேப்ஸுக்கு மேல போய் செலக்ட் பண்ணுங்க. பாருங்க இந்த ஷேப்ஸ் இந்த லெட்டரு ஒரு ஹைலைட் ஆயிருக்கு. இப்ப இங்க போயிட்டு அப்ளை, இதுல அப்ளை பண்ணினா பாருங்க இந்த ஷேப்ஸ் ஆயிருக்கு. இப்ப நாங்க இந்த லெட்டரை கொண்டு வந்து இதுக்கு மேல வச்சா அது போல இருக்கும். பாத்தீங்களா? இது மாதிரி ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷன் தான் என்வலப்புடைய ஃபங்க்ஷன். அடுத்தது இது மாதிரி நிறைய பார்க்கலாம். நாங்க இப்ப டைம் இல்ல எங்களுக்கு எல்லாத்தையும் ஒண்ணா பாக்குறதுக்கு. எனக்கு உங்களுக்கு ஒரு பேசிக்காக தான் நான் சொல்லி தரேன். இது மூலமா நிறைய விஷயங்கள் பண்ணலாம். இந்த நிறைய விஷயங்களை பண்றது நாங்க அடுத்தடுத்த வீடியோல நான் உங்களுக்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளனேஷன் வந்து தரேன். இது வந்து ஜஸ்ட் பேசிக். இப்போ வந்து எக்ஸ்ட்ரூட். மூணாவது எக்ஸ்ட்ரூட். எக்ஸ்ட்ரூட் டூல்ஸ் எப்படி யூஸ் பண்றேன்டா ஒரு பாக்ஸ் வந்து கிரியேட் பண்ணியாச்சு. இந்த பாக்ஸை கிரியேட் பண்ணிட்டு நாங்க இந்த எக்ஸ்ட்ரூட்ல வந்து இப்படியே புல் பண்றோம். புல் பண்ணினா பாருங்க இந்த ஷேப்ஸ்ல இருக்கு. இப்ப நாங்க மேல போனா இதுல கலர் கொடுக்கலாம். தேவையான கலர்ஸ்களை கொடுத்துக்கலாம். இது பாருங்க இந்த ஷேப்ஸ்ல உருவாக்கலாம். இப்ப இதே மாதிரி தான் வட்டம் ஒரு ரவுண்டை உருவாக்கிட்டு அந்த ரவுண்டை எக்ஸ்ட்ரூட்ல நாங்க புல் பண்ணினா எங்களுக்கு இது மாதிரி புல் பண்ணலாம். இதுக்கும் நாங்க ஒரு கலரை கொடுத்து வச்சுக்கிறோம். 2 கலர். ஓகே சரி. ஓகே இந்த கலரை கொடுத்தாச்சு. இப்ப இதுல வந்து பாருங்க என்னன்னு இப்ப எங்களுக்கு இந்த டூல்ஸ்ல எங்களுக்கு இங்க பாருங்க நாங்க கன்வெர்ட் ஆப்ஷன்ஸ்ல வந்து இத வந்து எங்களுக்கு இன்னொரு வேலை பண்ணலாம். டிஸ்டோர்ட்ல போயிட்டு இதுல பாருங்க எங்களுக்கு டிஸ்டோர்ட்ல வந்து நாங்க இதை செலக்ட் பண்ணி போட்டு இந்த ஃப்ரண்ட் இந்த சர்க்கிளை செலக்ட் பண்ணி போட்டு டிஸ்டோர்ட் டூல் செலக்ட் பண்ணி இங்க போயிட்டு ஒண்ணு கொடுத்தா போதும். பாருங்க ஒரு பாக்ஸ் ஆகுது. இதுல ஒண்ணு கொடுத்தா போதும். பாருங்க என்ன ஆகுது ஷேப்ஸ் மாறுது தானே. இது மாதிரி ஷேப்ஸ் பண்ணலாம். இதுதான் டிஸ்டோர்ட் டூல்ஸ்ல ஆப்ஷன். அதே மாதிரி தான் இங்கே நாங்க ஃப்ரண்ட்ல இருக்கிறத செலக்ட் பண்ணி போட்டு நாங்க டிஸ்டோர்ட் டூல் செலக்ட் பண்ணி இதுல ஒண்ணு கொடுத்தா போதும். பாருங்க பாக்ஸா லைனா வருது கிரியேட்டிவா. இது மாதிரி நிறைய ஆப்ஷன்கள் பண்ணலாம். நாங்க இது முழுமையான வீடியோவை நாங்க அடுத்தடுத்த வீடியோல பார்ப்போம். அடுத்த வீடியோல இருந்து நாங்க எங்களோட பேசிக் நாங்க இதோட முடிச்சுக்கொள்வோம். நாங்க இனி வர வீடியோஸ்கள்ல இருந்து ஒவ்வொரு டூல்ஸ்ல என்னென்ன பண்ணலாம்ன்றத முழுமையானதை பார்க்க போறோம். ஓகே,